Hi friends, this is Shamla from DDIS Academy. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர் ஜான்வரி மந்த் 2021 பார்க்க போகிறோம். ஜான்வரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேரை கன்சாலிடேட் பண்ணி ஒரு 10 to 15 டேஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எல்லா கரண்ட் அஃபேரும் நான் ஷார்ட்கட்டில் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பெக்டடாக அந்த கரண்ட் அஃபேர் தான் வரும்னு நம்ம படிப்போம். ஓகேவா? வாங்க ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் அன்வில் கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் இன் லே. இந்தியாவோட லார்ஜஸ்ட் மெட்ரோலாஜிக்கல் சென்டரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா லடாக்கில் இருக்க லே பாட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் மெட்ரோலாஜிக்கல் சென்டர். ஆல்ரெடி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கேனா இட்டாநகர் இன் அருணாச்சல பிரதேஷ் தான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட் ஒன். இது செகண்ட். லடாக்கில் ஓப்பன் பண்ணது செகண்ட் ஒன். ஆனால் இப்போ ஓப்பன் பண்ணது தான் இந்தியாவோட ஹையஸ்ட் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் இன் தி கண்ட்ரி. ஓகேவா? இதோட ஹைட் என்னென்னா 3500 மீட்டர். அப்படின்னா இந்த சென்டர் எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்கன்னா 3500 மீட்டர் ஹைட்டில் இந்த மெட்ரோலாஜிக்கல் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்தியாவோட ஹையஸ்ட். செகண்ட் ஒன் பாருங்கள். யூனியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் லான்ச்சஸ் குளோபல் ப்ரைவசி ரிஸ்டா போர்ட்டல் அண்ட் மொபைல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா எய்ம் டு கனெக்ட் தி இந்தியன் கம்யூனிட்டி ஓவர்சீஸ். இந்தியன்ஸ் ஓவர்சீஸில் இருக்காங்களா அந்த கம்யூனிட்டி நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்காக இந்த மொபைல் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணனா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் முரளிதரன் அவர் தான் லான்ச் பண்ணார். இந்த மொபைல் ஆப்னால என்ன சொல்கிறாங்கன்னா 3.12 crores இந்தியன்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்டில் இருக்கிறவங்கள நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன்ஸு வடநாட்டில் இந்தியன்ஸ் அவுட் சைட் அக்ராஸ் தி வேர்ல்டில் இருக்கிறவங்க நம்ம இந்தியன் டயஸ்பரான்னு சொல்லுவோம். அவங்க நேம் என்னென்னா இந்தியன் டயஸ்பரா. அவங்களோட சப்போஸ் எமர்ஜென்சியாக இருக்கும் போது அவங்க நம்மளை ஈஸியாக கான்டாக்ட் ஆகிறதுக்கு நம்ம கன்சுலர் சர்வீஸை நம்ம ஆஃபீஸரை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மொபைல் ஆப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம ஈஸியாக எமர்ஜென்சி டைமில் நம்மளை கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். Digital Ocean Platform launched by Union Health Minister Harish Vardhan. That is Minister of Health Science Minister Harish Vardhan inaugurate பண்ணியிருக்காரு. என்னதுன்னா டிஜிட்டல் ஓஷன். அது வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். அப்படின்னா ஓஷனில் இருக்க ஸ்பீஷியஸை வெப்சைட் மீடியமாக ப்ரெசன்ட் பண்ணுறது தான் டிஜிட்டல் ஓஷன். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் யார் டெவலப் பண்ணுறாங்கன்னா இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். இது ரொம்ப முக்கியம். இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனை யார் டெவலப் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. இந்த டெவலப் பண்ணுற இந்த சென்டர் எது கீழே இருக்குதுன்னு கேட்பாங்க. தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ். ஓகேங்களா? இது என்ன ரெப்ரசன்ட் பண்ண போதுன்னா அங்கே இருக்க ஸ்பீஷியஸை ஓஷனில் இருக்க ஸ்பீஷஸை ஆர்கனைஸ் பண்ணி அதில் இருக்க ஹெட்ரோஜீனியஸ் ஸ்பீஷஸை ஓஷனோகிராஃபிக் டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இட் இஸ் அ வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். 3 Indian mission to be opened in Estonia, Paraguay, Dominican Republic in 2021. இந்தியா கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மிஷன் இந்த 3 கண்ட்ரிக்கும் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நம்ம இந்தியாவில் என்ன எக்ஸ்பேண்ட் ஆனால் டிப்ளமேட்டிக் ரிலேஷன், பொலிட்டிக்கல் ரிலேஷன், பைலேட்ரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிட்வீன் தீஸ் 2 countries. இந்த 2 countries இந்த ட்ரேட் ரிலேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் திடீர்னு இந்த 3 கண்ட்ரியும் இந்தியன் மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க? அவர் நேஷ்னல் ப்ரியாரிட்டி ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர் ஏன் எடுத்திருக்காங்கன்னா இந்தியாவோட யார் ட்ரேட் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கரண்ட் ஆப்ஷனில் கேட்பாங்க. அதில் வர கண்ட்ரிஸ் எந்த காண்டினென்ட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த காண்டினென்ட் நியர் எந்த சீ இருக்குது, எந்த ஓஷன் இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த கரண்ட் அஃபேர் எஸ்டோனியா, பராகுவே, டொமினிக்கன் ரிப்பப்ளிக் எந்த காண்டினென்ட்டை சேர்ந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வாங்க நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலினேட்டர் பார்க் ஆஃப் இந்தியா இஸ் லான்ச் இன் உத்தரகாண்டில் ஃபஸ்ட்டு பாலினேட்டர் பார்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஹல்துவாடி இன் நானிட்டால் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்ட். யார் இனாக்ரேட் பண்ணாங்கன்னா பீட்டர் ஸ்பிங்க். ஏன் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன்னா இவர் ஒரு பட்டர்ஃப்ளை எக்ஸ்பர்ட். ஓகேவா? இந்த பார்க்கில் என்ன இருக்குன்னா ஒரு 50 டிஃப்ரெண்ட் பாலினேட்டர் ஸ்பீஷஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர் ஏன் இம்பார்ட்டன்ட்? இந்தியாவோட இதுதான் ஃபஸ்ட்டு பாலினேட்டர் பார்க். ஓகேவா? இது என்ன எய்மோடு இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா டு கிரியேட் அவேர்னஸ் அமாங் தி பப்ளிக் அபவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன் பிளான்ஸுக்கு பாலினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ற ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த பார்க்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா உத்தராகண்ட், ஹல்துவாடி இன் நானிட்டால் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் நாமினேட் ஆயிருக்கார் எதுலன்னா வேக்சின் அலையன்ஸ் போர்ட் ஆஃப் கவி அப்படின்ற ஒரு போர்டுக்கு நாமினேட் ஆயிருக்காரு. யாருன்னா ஹர்ஷ்வர்தன். GAVI கவி அப்படின்ற ஃபுல் ஃபார்ம் என்னன்னா குளோபல் அலையன்ஸ் ஃபார் வேக்சின் அண்ட் இம்யூனைசேஷன். இப்போ கேட்பாங்க கவின்றது ரீசெண்டாக நியூஸில் இருந்தது. ஸோ வாட் இஸ் கவி, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். ஹர்ஷ்வர்தன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜனல் ஆஃபீஸும் வெஸ்டர்ன் பெசிஃபிக் ரீஜனல் ஆஃபீஸும் இவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. கவி மீன்ஸ் குளோபல் அலையன்ஸ் ஃபார் வேக்சின் இம்யூனைசேஷன் ஃபுல் ஃபார்ம். அதுதான் என்னென்னா வேக்சின் அலையன்ஸ் போர்டு. இது ஒரு போர்டு. இதோட மிஷன் என்னென்னா டு சேவ் லீவ்ஸ், reduce poverty and protect the world against the threat of epidemics. மீன்ஸ் கொரோனா அது மாதிரி சொல்லி ஒரு வைரஸ் ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகுது, அது மாதிரி ஒரு த்ரிட்டன் கண்ட்ரிக்கு ஒரு எபிடமிக்ஸ் இருந்தால் அதுலேருந்து பீப்புள் எப்படி சேவ் பண்ணுறது வேண்டியதுக்கான ஸ்டெப்ஸு இந்த போர்டு எடுக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இமினென்ட் இன்ஜினியர் அவார்ட் ஃபார் தி இயர் 2020 யாருக்கு தராங்கன்னா ரயில்வே போர்டு சேர்மன் VK யாதவுக்கு தராங்க. அவர் யாருன்னா ரயில்வே போர்டு சேர்மன். இந்த அவார்டு இமினென்ட் இன்ஜினியர் அவார்டு தராங்க. இந்த அவார்டு எதனால தராங்கன்னா பர்த் ஆனிவர்சரி ஆஃப் பாரத் ரத்னா யார் M விஸ்வஸ்ராயா அவரோட பர்த் ஆனிவர்சரி அப்போ ஆனுவலி இந்த அவார்டை கொடுக்குறாங்க. 2020 அந்த வருஷத்துக்கான அவார்டு யாருக்குன்னா ரயில்வே போர்டு சேர்மன் VK யாதவுக்கு தராங்க. எதுக்குன்னா ஃபார் ஹிட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் மாடர்னைசேஷன் அண்ட் ரிஃபார்ம்ஸ் ஓவர் இந்தியன் ரயில்வேஸ் அதுக்காக தராங்க. இந்த அவார்டு பை இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அவார்டு பண்ணுறாங்க. இந்தியன் ரயில்வே எப்போ கிரியேட் பண்ணது 16th April 1853 ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி. ஓகேவா, இந்த இதில் யார் அவார்டட் பண்ணுறாங்க இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. எப்போ தராங்கன்னா பர்த் ஆனிவர்சரி ஆஃப் பாரத் ரத்னா சர் M விஸ்வராயா அவரோட பர்த் ஆனிவர்சரி அப்போ ஆனுவலி தராங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Union Cabinet gives note to MOU between India and Bhutan in the field of outer space. இந்த அவுட்டர் ஸ்பேஸ் அந்த ஃபீல்டில் MOU சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்தியாவும் பூட்டானும். இதனால் என்ன ஹெல்ப் போத் நேஷனுக்கு என்ன ஆகும்னா இட் எக்ஸ்ப்ளோர் தி கோஆப்ரேஷன் பாசிபிலிட்டிஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் ரிமோட் சென்சிங் ஆஃப் எர்த், அதுலேயும் சேட்டலைட் கம்யூனிகேஷன், சேட்டலைட் நேவிகேஷன், ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ். ஓகேவா, இந்த இது ஏன் எடுத்திருக்கேன்னா பூட்டானோட இந்தியன் ஸ்டேட்ஸ் எது பார்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் போடுங்க. எப்பயுமே ஒரு இந்தியாவும் அதர் கண்ட்ரி MOU போடும் போது எந்த கண்ட்ரியோட போடுறாங்களோ அந்த கண்ட்ரியோட நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ் யார் நெய்பரிங் கண்ட்ரிஸாக இருக்காங்க, நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ் எது டச் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த ஸ்டேட்டோட கேபிட்டல், அந்த ஸ்டேட்டோட பிரைம் மினிஸ்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா, நெக்ஸ்ட் கண்ட்ரிஃபை பார்க்கலாம். கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆகாஷ் மிசைலை ஃபாரின் கண்ட்ரிஸ் மீன்ஸ் ஃப்ரெண்ட்லி ஃபாரின் கண்ட்ரிஸு எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு இப்போ கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதனால் என்ன ஆகும்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் ப்ராடக்ட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும். குளோபலாக நம்மளோட டிஃபென்ஸ் ப்ராடக்ட் ஒரு காம்படிட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆகாஷ்ன்றது ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். அப்படின்னா சர்ஃபேஸ்லேருந்து ஏரில் அனுப்புகிற ஒரு மிசைல். ரேஞ்ச் வந்து 25 கிலோமீட்டர். ஓகே, இதில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் IAFனா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் எப்போ இந்த ஆகாஷ் மிசைல் இண்டக்டட் பண்ணாங்கன்னா 2014. இதே இந்தியன் ஆர்மியில் அதை எப்போ இண்டக்ட் பண்ணாங்கன்னா 2015. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகாஷ்ன்றது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ரேஞ்ச் வந்து 25 கிலோமீட்டர். ஓகேவா, இந்தியாவோட டார்கெட் என்னென்னா டிஃபென்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணி எவ்வளோ ஏர்த்துக்கு நம்ம எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம டார்கெட் வச்சுருக்கோன்னா $5 பில்லியன்னு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். எந்த இயரில் 2024க்குள்ளே $5 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபார்மன் இந்தியன் ஃபுட்பாலர் நிக்கில் நந்தியா பாசஸ் அவே. நிக்கில் நந்தியா யாருன்னா இந்தியன் ஃபுட்பாலர், அவர் இறந்துட்டார். ஓகேவா, இவர் வந்து ஃபுட்பாலோட கோச்சாகவும் இருந்திருக்காரு, நேஷ்னல் டீம் கோச்சாகவும் இருந்திருக்காரு. 1958 ஏஷியன் கேம்ஸ் இங்கே டோக்கியோ ஜப்பானில் நடந்ததில் இவரும் ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு. ஓகேங்களா, இந்த வீடியோவோட ஜான்வரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் பார்ட் 1 ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.